ஓம் அகத்தீசாய நமக. ஓம் அகத்தீசாய நமக. ஓம் ஸ்ரீ அகஸ்தீசாய நமக. அனைவருக்கும் வணக்கம். அகத்தியர் அதிர்ஷ்ட ஜோதிடத்தில் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது மாந்தியை பற்றி. மாந்தி 10வது கிரகம். இது கேரளாவில் ரொம்ப முக்கியமாக மாந்தியை பார்க்குறது உண்டு. இந்த மாந்தி என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் 9 கிரகம் இருக்கிறது. மாந்தி என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இருக்கிறதுலே அதாவது ப்ளஸ் மைனஸ் இருக்கணும் இல்லையா? எல்லா கிரகங்களும் ப்ளஸ்ஸாக இருந்தால், ஒரு கிரகம் மைனஸாக இருந்தால் தானே மற்ற எல்லாமே வேலை செய்யும். திருடம் இருந்தால் போலீஸ் இருக்கணும், பகல் இருந்தால் இருட்டு இருக்கணும். இந்த மாதிரி எல்லாமே ஒரு ரெண்டும் இருந்தால் தான் ஒரு பேலன்ஸாக இருக்கும். அப்படிப்பட்ட மாந்தி யாருன்னு கேட்டிங்கனாக்கா, நெகட்டிவ், அதாவது இருக்கிற எல்லா தொந்தரவுக்கும் அதிபதி அவர் தான். செய்வினை, பில்லி, சூனியம், இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட எல்லாமே நம்ம எதெல்லாம் நெகட்டிவ்னு நினைக்கிறோமோ எல்லாத்துக்கும் அதிபதி மாந்தி. இந்த மாந்தியும் இருந்தால் தான் மற்ற கிரகத்தினுடைய தன்மை நமக்கு, அதாவது நிழல் இருந்தால் மரத்துக்கு மரம் இருந்தால் நிழலுக்கு நமக்கு நல்ல விஷயம் போய் நிற்கலாம் அப்படின்ற மாதிரி வெயில்ல அந்த மாதிரி மாந்தியும் இருந்தால் தான் நல்ல கிரகத்துக்கும் உண்டான பலன்கள் நாம் அவரோட இந்த அருமை நமக்கு தெரியும், நிச்சயமாக தெரியும். அப்போது மாந்தி என்ன சார் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா, ஒருத்தர் கேட்குறாங்க, சார் எங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது, யாராவது எதாவது பண்ணிட்டாங்களோன்னு உங்களுக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அங்கே மாந்தி இருக்கிறாருன்னு அர்த்தம். இன்னொரு விஷயம், ஒருத்தர் ஐயோ இவன் நல்லா இருக்கிறானே, சூப்பராக இருக்கிறானே, இவன் எப்படி இப்படி முன்னுக்கு வந்தான் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க இல்லையா? அதாவது இந்த எப்படி சொல்கிறது, இந்த பொறாமை, போட்டி, வைத்தறிச்சல், இதெல்லாம் ஆரம்பமே மாந்தி தான். இங்கெல்லாம் மாந்தி டெஃபரட்டாக இருப்பார். இந்த மாந்தி கிரகம் ஜாதகத்தில் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்து தான் இந்த மாந்தியோட நமக்கு எந்த விதமான பிரச்சனைகள், யாரால பிரச்சனைகள், எப்படி பிரச்சனைகள்ன்றதை ஒரு முடிவு பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா, 12 ராசி கட்டத்தில் மாந்தி லக்னத்தில் இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வார்த்தைகள்லாம் தப்பு தப்பாக வரும். திடீர்னு இஷ்டத்துக்கு பேசுவோம், தேவையற்ற வார்த்தைகள்லாம் வெளியிலேருந்து வரும், உள்ளேருந்து வெளியில் வரும். நமக்கு அடுத்தவங்க என்னடா இது இப்படிலாம் பேசலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாந்தி அந்த நேரத்தில் பலமாக இருந்து, சனியனுடைய 7.5 சனியோ, அஷ்டம சனியோ, இந்த மாதிரி நேரத்திலலாம் மாந்தியோட வேலை ரொம்ப ஜாஸ்தியாக காட்டுவார். சைலண்ட்டாக இருப்பார். எப்போ இவரோட ஒர்க்கு ஜாஸ்தியாகும்னா, நமக்கு இப்போ மாந்தி நிறைய பேருக்கு தெரியும், படத்தெல்லாம் பார்த்துருப்பாங்க. அதாவது ஒருத்தருக்கு ஏதாவது செய்யணும், பிரச்சனையை கொடுக்கணும், மாந்திரிகம் வைக்கணும் அப்படின்னா முதல்ல அவரோட ஜாதகத்தை எடுத்துருவாங்க. டைம் நல்லா இல்லாத போது தான் நம்ம இதை பண்ண முடியும். இப்போ குரு தசை இருக்குது, குரு பலம் இருக்குது அப்படின்னும் போது நம்ம அவருக்கு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி திருப்பி அமைச்சிருவாங்க. இதெல்லாம் படத்தில் பார்த்துருப்போம் நம்ம. அந்த மாதிரி நமக்கு அந்த மாந்தி எப்போ வேலை செய்வார், தொந்தரவு கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 7.5 சனி, அஷ்டம சனி, குரு நல்லாது இல்லாத இடம், ராகு கேத்து நமக்கு ஜாதகத்தில் லக்னத்திலேயோ அஷ்டமஸ்தானத்திலேயோ வரும்போதெல்லாம் இந்த மாந்தி நமக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவார். பல பிரச்சனைகள், பல தொந்தரவுகள், பலரது மூலமாக இந்த மாதிரி மாந்திரிக கோளாறுலாம் ஏற்பட ஆரம்பிச்சிடுவார். ஸோ இந்த மாந்தி லக்னத்தில் இருந்தால் இந்த மாதிரி தொந்தரவு கொடுக்கும். 2வது ஸ்தானத்தில் இருந்தால் நமக்கு குடும்பத்தில் குழப்பங்கள், குடும்பத்தில் வீட்டு உள்ளே வர முடியாது, வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை ஃபேஸ் பண்ணுவோம், வெளியில் போனால் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி ஆகிடும். ஸோ 2ல் இருந்த மாந்தி இருந்தால் இந்த மாதிரி தொந்தரவுலாம். 3வது ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மாந்தி அதாவது பயத்தை கொடுப்பார். தேவையற்ற பயம், நமக்கு இப்படி ஆகிடுமோ, அப்படி ஆகிடுமோ, அது ஆயிடுச்சோ, இது ஆயிடுச்சோன்னு பயத்தை கொடுப்பார். 4வது ஸ்தானம் குடும்பஸ்தானத்தில், அதாவது சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மாந்தியினால நம்ம ஹெல்த் டெஃபினட்டாக பாதிக்கும். வண்டி வாகனம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, நிறைய பேர் திடீர்னு நல்லா இருக்கிற வண்டியில் விற்றுருவாங்க. அதே மாதிரி வண்டி வாகனம்லாம் நமக்கு தேவையில்லாத சர்வீஸ் பண்ண வேண்டியிருக்கும், ரிப்பேர் ஆகும். இந்த மாதிரி தொந்தரவுலாம், வீடு நல்லா இருக்கிற வீட்டில் திடீர்னு சுண்ணாம்பு அடிக்கலாம், இல்லை ரிப்பேர் பண்ணலான்னு நம்ம இறங்குவோம், நமக்கே புரியாது இதை பண்ணுறோன்னு. ஸோ அதுக்கப்புறம் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மாந்தி பார்த்தீங்கன்னாக்கா, 5ல் குழந்தைகளால் மனக்கவலை, இந்த மாதிரி தொந்தரவுலாம் கொடுப்பாங்க. 6ல் இருக்கக்கூடிய மாந்தினாலே முதல்ல சொன்ன மாதிரி இந்த மாந்திரிகம் சொன்னேன் இல்லையா, இந்த மாந்திரிக தொந்தரவுகள் நிச்சயமாக 6ல் இருக்கக்கூடிய மாந்தி, 8ல் இருக்கக்கூடிய மாந்தினாலையும் இந்த மாந்திரிக தொந்தரவுகள் நமக்கு நிச்சயமாக நிறைய ஏற்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 7வது ஸ்தானத்தில் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள்லாம் திடீர்னு ஏற்படும். தேவையற்ற சண்டைகள்லாம் போட ஆரம்பிச்சிடுவாங்க. அப்புறம் முதல்ல சொன்ன மாதிரி அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய மாந்தினால இப்போ சொன்னது மாந்திரிக கோளாறு, அடுத்தவங்களால நமக்கு திடீர்னு மாந்திரிக கோளாறு, ஏதாவது நல்லா இருப்போம், கை காலெலாம் நல்லா இருக்கும், திடீர்னு படுத்துருவாங்க. இந்த தொந்தரவு 8ல் இருக்கக்கூடிய மாந்தினால. 9ல் இருந்தால் மாந்தி அது என்ன பண்ணுவார் அப்படின்னா, நம்ம பூர்வீக சொத்துக்கள்லாம் கிடைக்கிறதுல தாமதப்படுத்துவார், அதை வேறு கைக்கு மாறிடும். இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம். 10ல் இருந்தால் மாந்தி வேலையில் சம்மந்தம் இல்லாத நமக்கு வேலையை நாளையிலேருந்து நீ வர வேணாம் அப்படின்னு சொல்கிறது, அதுக்கப்புறம் கூட இருக்கிறவங்களால தொந்தரவு கொடுக்குறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் 10ல் மாந்தி இருந்தால் அந்த தொந்தரவு ஏற்படும். 11ல் இருந்தால் லாபத்தை கெடுத்து விட்டுருவார், நமக்கு வர வேண்டியது எல்லாமே தகராறாயிடும். 12ல் இருக்கக்கூடிய மாந்தினால தூக்கத்தை கெடுத்து விட்டுருவார். படுத்தா தான் நெகட்டிவ் தாட்ஸு,
எக்கச்சக்கமாக நமக்கு ஏற்படும். எதா ஆயிடுச்சா, நான் என்ன பண்ணுறது, நாளைக்கு என்ன பண்ணுறது, இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒரு தேவையற்ற குழப்பத்தை கொடுத்து தூக்கத்தை கெடுத்து எக்கச்சக்கமாக பிரச்சனை கொடுத்துருவார். சார் தூங்கவே இல்லை, தூங்கினா தானே ஆரோக்கியம் இல்லையா? ஸோ இந்த தொந்தரவுலாம் வந்து மாந்தியினால் 12ல் இருந்தால் வருது. இப்படி வந்து 12 ராசிலையும் மாந்தி இருந்து 7 சனியோ அஷ்டம சனியோ முதல்ல சொன்ன மாதிரி தசா புக்திகள்லாம் நல்லா இல்லாமல் இப்படிலாம் இருந்தால் மாந்தியினால் பல பாதிப்புகள் வந்து ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. இப்படி பாதிப்பு கொடுத்தாதான் நல்ல கிரகம், அதாவது சார் இப்போ இந்த பிரச்சனை இருக்குது, அடுத்தது நம்ம எந்த கோவிலுக்கு போகலாம், எந்த கிரகத்தை ப்ரே பண்ணால் வந்து மாந்தியோட தொந்தரவு கம்மியாகும், அவரை வந்து நம்ம ப்ரே பண்ணலாம் அப்படின்னு அடுத்த ஆப்ஷன் நம்ம போவோம் இல்லையா? அப்படிப்பட்ட இடம் மாந்திக்குன்னு ஒரு இடம், பிரமாதமான இடம். இப்போ கும்பகோணத்தில் திருநறையூர் அப்படின்ற ஒரு ஊரில் மங்கள சனீஸ்வரர் ஆலயத்தில் மாந்தி கிரகம், மாந்தியும் குளிகனும், அதாவது சனியனுடைய இரு மகன்கள். குளிக நேரத்தில் வந்து நல்ல விஷயத்தெல்லாம் பண்ணலாம். மாந்தின்றது யமகண்டம் சொல்கிறாங்க நிறைய பேர். மாந்தி வந்து அவங்கே தான் இருக்கார், பிரத்யட்சமாக இருக்கார் மாந்தி. மாந்திக்கு அங்கே போயிட்டு நம்ம ஒரு அர்ச்சனையும் ஒரு ஹோமமும் ஒரு அபிஷேகமும் பண்ணிவிட்டு மாந்தியை வந்து காலார, அதாவது மனசார ப்ரே பண்ணிவிட்டு காலால் விழுந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ப்ரே பண்ணிட்டு வந்தாக்கா மாந்தியனுடைய தாக்கம், மாந்தியனுடைய தோஷம் வந்து நிச்சயமாக நமக்கு கம்மியாகும். அதே போல் திருவாலங்காடு, இந்த அரக்கோணத்துக்கு பக்கத்தில் திருவாலங்காட்டில் மாந்தீஸ்வரர், மாந்தியோட பரிகார ஸ்தலம், ரொம்ப அற்புதமான ஒரு இடம். இங்கே போய் மாந்திக்கு வந்து உண்டானதெல்லாம் பண்ணிட்டு வந்து நமக்கு அந்த மாந்திரிக தோஷம் நமக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னு நமக்கு தோணினாலே இமீடியட்டாக நம்ம அந்த மாந்திக்கு போய் பரிகாரத்தை பண்ணிட்டு வந்தாக்கா நிச்சயமாக நமக்கு மாந்தியினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள், யாராவது வந்து ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா யாராவது பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. நம்ம ரோட்டில் நடக்கிறோம், கழிப்புலாம் வந்து சுற்றி போட்டிருப்பாங்க, மிளகா, இந்த இது பூசணிக்காய், தேங்காய், இது எலுமிச்சம்பழம்லாம் சுற்றி போட்டிருப்பாங்க. அதெல்லாம் மெரிச்சாலும் சரி, அதெல்லாம் தாண்டினாலும் சரி நமக்கு மாந்திரிக தோஷம், அடுத்தவங்க என்ன பிரச்சனையோ அதில் வந்து நமக்கு ஒட்டிக்கும். இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் வந்து ஏற்பட்டாலும் இந்த மாந்திக்கு போய் பண்ணிட்டு வரலாம். நிச்சயமாக நிறைய விஷயங்கள் இந்த மாந்தியினால் குழப்பங்களும் மனக்கவலையும் பயமும் ஏற்படுறது இந்த மாந்தியினால தான். இதெல்லாம் வந்து இந்த மாந்திரிக தோஷத்தை நீக்கிறதுக்கு இந்த மாந்தியோட இடத்துக்கு போயிட்டு அவரை போய் நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தால் நிச்சயமாக மாந்தி தோஷத்துலேருந்து நம்ம விடுபடலாம். இந்த பதிவோட இந்த அற்புதமான விஷயத்தை வந்து முடித்து அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.